ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு எள்ளு பொடி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. மிளகா வத்தல் வந்து ஒரு 10 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அளவை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எள்ளு வந்து பொரிஞ்சு வந்து வெடிக்கும். கருகாமல் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெடிக்கும். கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. கருகிடக்கூடாது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். எள்ளு நல்லா வறுத்தா தான் பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். பச்சை எள்ளு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தலை இதில் போட்டுடலாம். மிளகா வத்தல் வந்து பொரிஞ்சோன்னே கொஞ்சம் ஆற வச்சுட்டு உப்பு போட்டு திரிச்சாச்சுன்னா பொடி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆற வச்சுட்டு திரிச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எள்ளுப்பொடி வந்து நீங்கள் எப்போதுமே ரொம்ப கொஞ்சம் மிக்சியில் வந்து ரொம்ப வந்து ஓட விட வேண்டாம். ஏன்னா அது வந்து ரொம்ப அதில் உள்ள ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஒரு டைம் நீங்கள் ஓட விட்டீங்க அப்படின்னாலே வந்து ஓரளவு அதை திரிச்சிடும். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.